தமிழகத்தில் 12 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 104.72 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், வேலூரில் 104.54 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகியுள்ளது. நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தவேக அரசின் முதல் அமைச்சரவை கூட்டம் நாளை காலை 11 மணிக்கு கூடுகிறது. டாஸ்மாக் மதுக்கடைகளை தனியாருக்கு கொடுக்க கொள்கை முடிவு எடுக்கப்பட உள்ளதாக தகவல். L&T நிறுவனம் தமிழக அரசிடையே 18,600 கோடி முதலீட்டில் 3 திட்டங்களுக்கு ஒப்பந்தம் கையெழுத்தானது. 8,200 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வகையில் முதல்வர் விஜய் முன்னிலையில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. L&T நிறுவனம் தமிழக அரசிடையே காஞ்சிபுரம், கோவை, திருவள்ளூர் மாவட்டங்களில் 3 புதிய திட்டங்களுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. காட்டுப்பள்ளி L&T கப்பல் கட்டும் தளம் விரிவாக்க ஒப்பந்தம், கோவையில் மின்னணு பொருட்கள் உற்பத்தி திட்டம், காஞ்சிபுரத்தில் தகவல் தரவு மைய விரிவாக்க திட்டத்திற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. டெல்லியில் ஜூன் 8ஆம் தேதி நடைபெறும் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம் என திமுக அறிவிப்பு. ஜனநாயகத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை துணிச்சலுடன் எதிர்ப்பதாகவும் திட்டவட்டம். தமிழகத்தில் முதல் பெண் சட்டப்பேரவை செயலாளராக சாந்தி பொறுப்பேற்பு. சட்டப்பேரவை செயலாளராக இருந்த சீனிவாசன் ராஜினாமா செய்த நிலையில் புதிதாக சாந்தி பொறுப்பேற்றுள்ளார். திருச்செந்தூர் கோயிலில் அமைச்சர் ரமேஷிடம் அர்ச்சகர்கள் 4,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற விவகாரத்தில் கோயிலின் உயரதிகாரிகள் கூண்டோடு மாற்றம். விசாரணைக்குழு அமைக்கவும் அமைச்சர் ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் மாயமான சம்பவத்தில் ஒப்பந்த ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார். பணத்திற்காக திருடியதாக கைது செய்யப்பட்ட ஊழியர் வாக்குமூலம் அளித்த நிலையில் பின்னணியில் உள்ளவர்கள் குறித்து தீவிர விசாரணை. ஹார்ட் டிஸ்க் மாயமான விவகாரத்தில் துறை வாரியான நடவடிக்கை எடுக்காதது ஏன் என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்வி எழுப்பியுள்ளார். மின்வெட்டு பிரச்சனைக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் வினவியுள்ளார். ஏதோ தவறுகள் நடந்ததை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதும், ஏதோ ஹார்ட் டிஸ்க் காணாமல் போச்சு, ஹார்ட் டிஸ்க் காணாம போனால் யார் வேணாலும் நடவடிக்கை எடுக்கலாம்ல. யார் சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க, எந்த செக்ஷனில் காணாமல் போயிருக்கு, இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சருடைய கடமை, சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய கடமை. மின்வாரிய ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்ட விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தூரசக்தி ஓரசக்தி என்று சொன்ன கட்சியை காப்பாற்ற முயற்சி நடக்கிறதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். 18 ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்ட விவகாரத்தில் யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதிபட அவர் தெரிவித்துள்ளார். எல்லா விசாரணை முடியட்டும். யாரையும் காப்பாற்றுறாங்க இல்லை, கண்டிப்பாக யார் குற்றம் செஞ்சதெல்லாம் தண்டனை கிடைக்கப்படும். இதில் யார் எதையும் மறைக்க முடியாது. எல்லா டேட்டாவும் கண்டிப்பாக மாற்று ஒரு இடத்துல ஹார்ட் காப்பியாக இருக்கிறதுக்கான வழிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரெக்கவர் பண்ணுற வேலைகள் நடந்துட்டு இருக்கு. யார் தவறு செய்திருந்தாலும் எல்லாமே இதில் இது பண்ணப்படும். எந்தெந்த இடத்துல முறைகேடு இருக்கோ நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். டெய்லி நம்ம அதை விசாரிச்சுட்டே தான் இருக்கோம். விரைவில் எங்கே ஏதாவது முறைகேடுகள் இருந்தால் அதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்கான விசாரணையும் பேரலாக துவக்கப்படும். மின்வாரிய தலைமை அலுவலகத்திலிருந்து திருடப்பட்ட ஹார்ட் டிஸ்குகளில் இதுவரை 16 ஹார்ட் டிஸ்குகள் மீட்பு. இபி துறை மட்டுமின்றி மற்ற துறைகளின் ஹார்ட் டிஸ்குகளும் மீட்கப்பட்டுள்ள நிலையில் கைதானவரை பெங்களூரு அழைத்து சென்று விசாரணை.
டெண்டர்கள் இனி எந்தவிதமான இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக வெளிப்படை தன்மையுடன் நடைபெறும் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். L&T மற்றும் டாடா போன்ற நிறுவனங்களுக்கு இணையாக பணியாற்ற வேண்டும் என்றும் ஒப்பந்ததாரர்களை அவர் கேட்டுக்கொண்டார். இப்போ ஒரு L&T கம்பெனி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தா எப்படி அவங்க ஒரு குவாலிட்டியா பண்ணி கொடுக்குறாங்களோ, எனக்கு பெரிய பெரிய பேர்கள் நான் சொல்றது ஏன் சொல்றேன் அப்படின்னா, கரெக்டாக ப்ராஜெக்ட் பண்ணோம், கரெக்டாக முடிச்சிருவாங்க. எனக்கு உங்கள் மீது நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் L&Tயோ டாட்டாவோ ப்ராஜெக்ட் எடுத்தாலும் சப்கான்ட்ராக்டர் தான் நீங்கள் தான் இருந்திருக்கீங்க. உங்களை தான் கூப்பிட்டு கொடுப்பாங்க. எனக்கு அதுவும் தெரியும். அப்போ இருக்கும்போது தமிழர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாருக்குமான வாய்ப்புகள் முதலமைச்சர் உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதை எதிர்த்தும் பொதுக்குழுவை எதிர்த்தும் OPS உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்குகள் அனைத்தும் வாபஸ் பெறப்பட்டுள்ளன. OPS தரப்பினர் திமுகவிலும் JCD பிரபாகர் தவேகாவிலும் இணைந்ததை அடுத்து EPS தாக்கல் செய்த வழக்கு உட்பட அனைத்து வழக்குகளும் முடித்து வைக்கப்பட்டன. அண்ணாமலை தனி கட்சி தொடங்க உள்ளதாக தகவல்கள் பரவி வரும் நிலையில் நாளை தனது நிலைப்பாட்டை அறிவிக்கிறார். மதியம் 12 மணிக்கு சமூக வலைதளங்கள் மூலம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குவது குறித்து அவரும் பேசவில்லை, தாங்களும் பேசவில்லை என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அண்ணாமலை ராஜினாமா கடிதம் எதுவும் தரவில்லை என கூறிய அவர் தங்களுக்குள் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை என்றும் விளக்கமளித்துள்ளார். அவர் புதிய கட்சி ஆரம்பிக்க போறதா ஒரு தகவல் வெளியில போயிட்டே இருக்கு. இருந்தாலும் நீங்க பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் நீங்க கூட அவர்கிட்ட பேசினதாகவும் பல்வேறு தகவல்கள் வெளியே பேசப்பட்டது. என்ன நடக்கும்? இல்லை, அதாவது புதிய கட்சி தொடங்குவது குறித்து அவரும் இதுவரையும் யாரிடம் பேசவில்லை, நாங்களும் அவர்களிடம் இது குறித்து எந்த மாதிரி பேசவில்லை. பொதுவாக கட்சி ரீதியாக எப்பொழுதும் போல் நாங்கள் வழக்கமாக அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தங்களுடைய MLA தங்களுக்கு சொந்தம் இல்லை என மதிமுக MP துரை வைகோ தெரிவித்துள்ளார். MLA விவகாரத்தில் தான் கூறியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் விளக்கமளித்துள்ளார். தேர்தலை பற்றியான விவாதங்கள், இது போன்ற விஷயங்கள் விவாதிக்கும் பொழுது கூட்டணி சம்பந்தமான விவாதங்களும் கண்டிப்பா கருத்துக்களை இயக்கத்தில் இருக்கிற நிர்வாகிகள் சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் கட்சி தலைமை முடிவெடுக்கும் நான் சொல்லியிருந்தேன். இதுதான் இன்னைக்கு நம்ம சொன்னது. இதுல நம்ம உடனே நாங்க கூட்டணி மாற போறோம் செய்யறது சொல்லல. பொதுக்குழுல நிர்வாகிகள் என்ன சொல்ல போறாங்க, அதன் அடிப்படையில் கட்சி முடிவெடுக்க நான் சொல்லியிருந்தேன். தனி சின்னத்தில் போட்டியிடவில்லை என்ற வருத்தம் தங்களுக்கு இல்லை என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். வைகோவும் துரை வைகோவும் ஏன் இப்படி பேசுகிறார்கள் என தெரியவில்லை என்றும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். ஏன் திரு வைகோ அவர்களோ திரு துரை வைகோ அவர்களோ அந்த கருத்தை இப்போ சொல்கிறதுக்கு முன்னாடி ஏன் அதை சொல்லியிருக்கக்கூடாது? அவர்களுக்கு சீர்காழியில் தனி சின்னம் தான் ஒதுக்கப்பட்டது. அந்த தனி சின்னம் வேண்டாம், உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறோம் என்று அவர்கள் முடிவெடுத்ததுக்கு பின்னணி என்ன? சென்னை திருவிக நகர் தொகுதியில் நடந்த பள்ளி கட்டட திறப்பு விழாவில் குத்துவிளக்கு ஏற்றுவதில் மேயர் பிரியா மற்றும் தவேகா MLA பல்லவி இடையே முரண்பாடு ஏற்பட்டது. முதல் நிகழ்ச்சியில் MLA பல்லவிக்கு மேயர் பிரியா மெழுகுவர்த்தி தர மறுத்ததால் அவர் அங்கிருந்து புறப்பட்ட நிலையில் மற்றொரு விழாவில் மேயர் வழங்க முன்வந்த மெழுகுவர்த்தியை MLA பெற மறுத்தார். புரோட்டோகால் படிதான் குத்துவிளக்கு ஏற்றப்பட்டதாகவும் தவேகா MLA-வை யாரும் புறக்கணிக்கவில்லை என்றும் மேயர் பிரியா விளக்கமளித்துள்ளார்.
இதற்கு பதிலளித்துள்ள தவிக எம்எல்ஏ மற்றொரு இடத்தில் தன்னிடம் மேயர் மெழுகுவர்த்தி கொடுத்தார், அந்த இடத்தில் புரோட்டோகால் என்ன ஆனது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். யாரும் படுத்தலைங்க. எம்எல்ஏவா வந்து அந்த இடத்துல உங்களுக்கு கார்பரேஷன் சார்பாக இன்வைட் கொடுத்துருந்தோம். 8:45 வந்து ஈவெண்ட் சொல்லியிருந்தோம். 9 o'clock தான் அவங்க ஈவெண்ட்டுக்கே வந்தாங்க. ஸோ அவங்க சொல்கிறப்பல புறக்கணிக்கிறதா இருந்தால் 8:30க்கு நாங்கள் எல்லாருமே அங்கே போயிருந்தோமே. நாங்கள் ரிப்பன் கட் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாமே, புறக்கணிக்கலே. ரிப்பன் கட் பண்ணது கூட நான் கட் பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி அவங்க வேற ஒரு ரிப்பனில் எடுத்து வேற சிசர் எடுத்து கட் பண்ணுறாங்க. அது நீங்கள் எல்லாருமே வந்து கார்பரேஷன் ஃபாலோ பண்ணுறவங்க தான் பார்த்துருப்பீங்க. குத்துவலுக்கு ஒவ்வொருத்தராக தான் ஏற்றுவாங்க. ஆஸ் எ மேயர் ப்ரோட்டோகால் பற்றி நான் ஏற்றினேன், அப்புறம் ஐஏஎஸ் ஏற்றுவாங்க, அப்புறம் எம்எல்ஏ ஏற்றுவாங்க, அதுக்கப்புறம் கவுன்சிலரோ இல்லை சேர்மன் யார் இருக்காங்களோ அவங்க ஏற்றுவாங்க. அந்த ஃபார்மேட்டில் தான் இன்னைக்கு போகணும். அங்கே ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் 2 ரிப்பன் தான், சரி 2 சிசர் வச்சுருந்தாங்க கட் பண்ணுறதுக்கு. நான் கேஷுவலாக கட் பண்ணிவிட்டு உள்ளே போனோடனே அவங்க என்ன பண்ணாங்க, என்ன நினச்சாங்கன்னு தெரியல, கேண்டில் ஏற்றிட்டு அவங்க இருக்கிறவங்க எம்எல்ஏ கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னால், அவங்க நான் கை நீட்டி வாங்குறதாங்களோ என்னை அவாய்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கேண்டில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொடுப்பாங்கன்னு பார்த்தா அவங்க கட்சி சம்மந்தப்பட்ட கவுன்சிலர் அவரை கூப்பிட்டு கேண்டில் ஏற்ற சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்கே போகும்பொழுது கடகடன்னு சிசர் எடுத்து அவங்களே எல்லா வேலையும் முடிச்சுட்டு கேண்டில் ஏற்றும் போது மட்டும் சரி இங்கேயாச்சும் நீங்கள் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்டாக எனக்கு கொடுத்தாங்க. சென்னை கோயம்பேட்டில் பாரில் ஏற்பட்ட தகராறில் கார் ஏற்றி இளம்பெண் மற்றும் சிறுமி கொல்லப்பட்ட சம்பவம். ஏற்கனவே 7 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் நெல்லையில் பதுங்கியிருந்த மேலும் 2 பேர் கைது. ஸ்ரீபெரும்புதூர் அருகே பிரியாணியால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தொழிலாளர்களை அமைச்சர் பர்வேஸ் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். உடனடியாக ஆய்வறிக்கை தயார் செய்து நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்துவேன் என தொழிலாளர்களிடம் அவர் உறுதியளித்தார். இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா நீங்கள் உள்ளே தானே சார் கேண்டீன் ஃபில் பண்ணணும், வெளியிலேருந்து ஏன் அலோவ் பண்ணுறீங்க? அது சார் 99 பேரோட உயிர் சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும், இவ்வளோ பேருக்கு நீங்கள் வெளியிலேருந்து ஃபுட்டு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க, நிறையா பேருக்கு கொடுப்பாங்க. அப்போ நம்ம எப்படி நீங்கள் அதை செக் பண்ணி இது பண்ணுறது? உள்ள கேண்டீன் வேணும் எங்களுக்கு. லேபர்ஸ்க்கு எதுவும் ஆகக்கூடாது, எம்ப்ளாயீஸ்க்கு எதுவும் ஆகக்கூடாது. அதை நீங்கள் உடனே துரிதப்படுத்துங்க. உள்ளே தான் இனிமேல் சாப்பாடு ரெடி பண்ணி உள்ளே புரியுதா? கேரளாவில் புதிதாக பதவியேற்ற காங்கிரஸ் முதல்வர் சதீசன் அம்மாநில கடன் நிலவரம் குறித்த 195 பக்கங்கள் கொண்ட வெள்ளை அறிக்கையை சட்டமன்றத்தில் சமர்ப்பித்தார். அரசின் வருவாயில் 77% நிதி ஊதியம், ஓய்வூதியம் மற்றும் வட்டி செலவுகளுக்கே போவதால் கடும் நிதி நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் காயம் காரணமாக இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி பங்கேற்க மாட்டார் என தகவல் வெளியாகியுள்ளது. கோலிக்கு பதிலாக ருத்ராஜ் கெய்க்வாட் அணியில் இடம்பெறுவார் என கூறப்படுகிறது. தனது தாயின் மறைவுக்கு பின் நடிகர் அஜித் மீண்டும் கார் ரேஸுக்கு திரும்பியுள்ளார். இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. முதலமைச்சர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் உருவாகியுள்ள சிக்மா படத்தின் முதல் பாடலான சிக்மா ஸ்டைல் வெளியாகியுள்ளது. கனிமவள கடத்தலை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கவும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவு. குவாரிகளை கண்காணிக்கவும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஏழு IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. நெல்லை சரக DIG-யாக திருநாவுக்கரசு, மதுரை காவல் ஆணையராக கபில்குமார், சென்னை தெற்கு மண்டல போக்குவரத்து இணை ஆணையராக பகலவன் நியமிக்கப்பட்டுள்ளனர். கடந்த திமுக ஆட்சியில் மின்சாரத்துறை சார்ந்த டெண்டர்கள் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறவில்லை என அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான டிரான்ஸ்பார்மரை 13 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியுள்ளனர் என்றும் கூறியுள்ளார். ஏன்னா போர்டில் நீங்களே ஒரு 4 பேரை உட்கார வச்சுட்டு நீங்களே அப்ரூவ் பண்ண சொன்னா அப்ரூவ் பண்ண மாட்டாங்களா? ஸோ இந்த டெண்டரில்
7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மரை எதுக்கு 13 லட்ச ரூபாய் கோட் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க உயர்நீதிமன்றத்தில். இதனால தானே சிபிஐ போச்சு. ஸோ இந்த செந்தில் பாலாஜி இருக்கிறப்ப தான் இதே டெண்டர் போச்சு. ஸோ டெண்டர் எஸ்டிமேஷன்லேயே ப்ராப்ளம் இருக்குன்னு தானே சொல்கிறோம் நம்ம. ஸோ டெண்டர் இவ்வளோ பெரிய கம்பெனியில் டெண்டரில் நீங்கள் எஸ்டிமேஷன் பண்ணுறப்ப ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் 13 லட்ச ரூபாய்க்கு கொட்டேஷனே கொடுக்குறதுக்கு நம்ம வந்து டெண்டரை கோட்டே அப்படி பண்ணுவோம்னா அப்போ எஸ்டிமேஷன்லேயே ப்ராப்ளம் இருக்குல்ல, அடித்தளத்திலே ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இது மாதிரி எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து டெண்டர் எஸ்டிமேஷனில் நீங்கள் தவறு பண்ணியிருப்பீங்க. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு இன்று 160 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 14,480 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,15,840 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. நெல்லை மாவட்டம் கிருஷ்ணாபுரம் அருகே டாஸ்மாக் கடையில் மது போதையில் தகராறு. 2 இளைஞர்களிடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் அபிஷேக் என்பவர் கல்லால் அடித்து கொலை. கடலூர் அருகே விவசாயி கொலை செய்யப்பட்ட சம்பவம். பெற்ற மகனே தந்தையை கொலை செய்தது அம்பலமாகியுள்ளது. குரேஷியாவின் வடமேற்கு இஸ்திரியா பகுதியில் உள்ள மெடுலின் என்ற கடலோர நகருக்கு அருகே ஒரு சிறிய ரக விமானம் விபத்திற்குள்ளானதில் 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். விமானத்தில் பயணித்த மேலும் 2 பேரை மீட்பு குழுவினர் தீவிரமாக தேடி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தோனேஷியாவின் கிழக்கு ஜாவா மாகாணத்தில் உள்ள ஒரு மிருக காட்சி சாலையில் அழியும் விளிம்பில் உள்ள 4 சுமத்ரான் புலிக்குட்டிகள் முதல் முறையாக பொதுமக்களின் பார்வைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டன. பிரிஜென் சஃபாரி பூங்காவில் கடந்த மார்ச் 23 அன்று இந்த புலிக்குட்டிகள் பிறந்துள்ளன. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் நட்சத்திர வீராங்கனை PV சிந்து உலகின் நம்பர் 1 வீராங்கனையான தென்கொரியாவின் அன் சே யங்கிடம் மீண்டும் தோல்வியடைந்து தொடரிலிருந்து வெளியேறினார். கடந்த வாரம் நடைபெற்ற சிங்கப்பூர் ஓபன் காலிறுதியிலும் சிந்து இவரிடமே தோற்றிருந்தார். இதன் மூலம் அன் சே யங்கருக்கு எதிராக சிந்து விளையாடிய 10 போட்டிகளிலும் தோல்வியையே சந்தித்துள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதிப் போட்டியில் யுக்ரைனின் மார்டா கோஸ்டியூக்கை வீழ்த்தி ரஷ்யாவின் இளம் வீராங்கனை மிரா ஆண்ட்ரிவா தனது முதல் கிராண்ட் ஸ்லாம் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். இந்த விறுவிறுப்பான போட்டியில் 6-1, 6-3 என்ற நேர் செட்டுகளில் மிரா ஆண்ட்ரிவா அபார வெற்றி பெற்றார்.